ஏன் இந்த சீரியல்ல வந்து கெட்டவங்களே ஜெயிச்சுட்டே இருக்காங்க? படத்தோட எண்டில் வில்லனை ஹீரோ பண்ணிட்டோம், ஏன் இடைவேளை கொள்ளலன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. இவன் என்ன சொல்றாங்கன்னா கிளைமேக்ஸை இப்போ காட்டுங்கன்னா அது முடிஞ்சிடும். ஈஸ்வரி கேரக்டர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ரூமர்ஸ் ஆல்வேஸ் ரூமர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் போய் நான் அதுக்கு இப்போ பதில் சொன்னேன்னா கதையினுடைய பின்பகுதி பிரச்சனையாகும். அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்குன்னு பர்சனல் விஷயம் இருக்குது, அவங்களுக்குன்னு சில மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழ வேண்டிய சூழல் இருக்கலாம். ஈஸ்வரிய இவர் தான் கொண்டுட்டாருன்னு சொல்லாமல் இருந்தாலும் சரி, இவங்க தான் சேர்ந்து உண்மையிலே கொண்டுட்டாங்கப்பா. எல்லா டைமும் பார்த்தா கல்யாணம் தான் சென்டரா இருக்கு. கல்யாணம் அங்கே பிரச்சனை இல்லை, எங்க இதில் கல்யாணமே பிரச்சனை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஆணுடைய ஈகோ. இந்த சீரியலோட ஹீரோ வந்து ஜீவானந்தமா அப்படின்றதுதான் எங்கேயுமே கிடையாது. ஓகே, இந்த மொத்த 1000 எபிசோடில் 50 எபிசோடு வரைக்கும் தான் அந்த கதாபாத்திரம் வந்துடும். இது வந்து ஹீரோயின் ஓரியன்ட் ஆஃப் டெலிவிஷனில் இருக்கும், அவங்கள ஹீரோவை வச்சுக்கணும். நான் ஹீரோயின் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறா, இவர் எங்கே வந்து காப்பாற்றிருக்காரு, எங்கே காப்பாற்றிருக்காரு, ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு உதவி பண்ணியிருக்காரு. 1000 எபிசோடில் மொத்தம் ஒரு 60-70 எபிசோடு வந்திருந்தா கூட அதிகம். ஏன் இந்த சீரியல்ல வந்து கெட்டவங்களே ஜெயிச்சுட்டே இருக்காங்க? பாவம் போராடுறாங்க நல்ல விஷயங்களுக்காக, அவங்க தோத்துட்டே இருக்காங்களே, அப்ப பாக்குறப்ப நெகட்டிவா தெரியுதோ மக்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் எங்க சார் நம்மளது விரும்பி பார்க்குறோம் அப்படின்னு எனக்கு பர்சனலாக அனுப்பும்போது, கெட்டவர்கள் ஜெயிக்கிறாங்க தோத்துறாங்கன்னா, நான் ஒரு படம் சொன்னேன்னா படத்தினுடைய ஆரம்பத்தில் வில்லன் வந்து குடும்பத்தை கொண்டுட்டான், படத்தோட எண்டில் வில்லனை ஹீரோ கொண்டுட்டான், ஏன் இடைவேளை கொள்ளலன்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. இது நான் சும்மா மேலோட்டமாக சொல்கிற மாதிரி தெரியலாம், உண்மை இல்லை. ஒரு ஒரு கெட்டவன் வந்து அதிக நேரங்களில் ஜெயிக்கிறான். நம்ம ஊரில் மோசமான அரசியல்வாதிகள் அதிக நேரம் ஜெயிக்கிறது இல்லையா? எத்தனை வருஷம் நம்ம ரூல் பண்றாங்க சர்வாதிகாரிகள். கரெக்ட் தான். ஆனா இப்ப என்னன்னா சார், இப்ப நல்ல கேரக்டர் அப்படின்றப்ப நம்ம அவங்களோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா? அவங்க தோத்துக்கிறத மக்கள்னால ஏத்துக்க முடியல, உடனே டாக்ஸிக் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கங்க. இந்த கதையை நான் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மறந்துருப்பாங்க, அன்னைக்கு ஒரு எபிசோட தான் அவங்க பார்க்குறாங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன், அந்த பொண்ணு ஒருத்தி வர்றா, அந்த ஹீரோயின் அந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வர்றா, அங்க வந்து உங்க அப்பத்தாவே WMA படிச்சவங்க, ஆனா ஆண்களுக்கு எதிராக வாய் திறக்க முடியாத ஒரு ரொம்ப ரொம்ப பிற்போக்கு சிந்தனை உள்ள கூட்டம். அதுல முதல்ல புரட்சி ஏற்படுத்துறா, அவங்க அப்பத்தாவை பேச வைக்கிறா, அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபாரின் கணவனுடைய மனமுறிவு போனவளை திருப்ப கூட்டு வர்றாங்க, தன்னுடைய குரல்களை உயர்த்தி கொடுக்குறாங்க. இடையில வந்து இவங்க சுயதொழில் புரியணும் முயற்சி பண்றாங்க, அதுக்கு தடைகளை ஏற்படுத்துறாங்க. இப்படி ஒவ்வொன்றா உடைச்சு ஒருத்தர் ஒரு வேலை செய்யறாங்க, அந்த வேலையில் ஒரு பணம் வருது, அது இது. ஸோ வாழ்க்கையை ருசிக்க ஆரம்பிக்குது. நம்ம இப்படி போகலாங்கும் போதுதான் இன்னும் பயங்கரமா அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஒரே ஒரு குணசேகரன் மட்டுங்கள்ல, வெளியவும் நிறைய இருக்காங்க. முதல்வர் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, தண்டனை பெற்ற அவர் வந்து திரும்பி வர்றாரு, இன்னும் சூழ்ச்சிகள் அதிகப்படுத்துறாரு. அதிகப்படுத்தப்பட்ட சூழ்ச்சிகள் இவங்க உடனே கட் பண்ணி வர மாதிரி தான் காமிச்சோம். இந்த பொண்ணு ஜாதியெல்லாம் ஒன்னொன்னையும் பண்ணி கேஸ்ல ஜெயிச்சு அதே வீட்டுக்குள்ள புகுந்து திரும்ப அவங்க வெளியில வர்றாங்க. வெளியில வந்து அவரை தண்டனைக்கு உட்படுத்தினாலும் அவர் தப்பிச்சு வர்றாரு. இப்படி வந்து மாற்றி மாற்றி தான் காமிச்சிருக்கோம். இப்படி மாற்றி மாற்றி காமிச்சதுனால மட்டும்தான் அது வந்து அங்கங்க ரசிக்கப்பட்டது. இவன் என்ன சொல்றாங்கன்னா கிளைமேக்ஸை இப்ப காட்டுங்கன்னா அது முடிஞ்சிடும், அதுதான். மற்றபடி ரெண்டாவது நெகட்டிவ் தானே உலகங்க. அந்த நெகட்டிவான உலகத்துல பாத்தீங்கன்னா கெட்டதை தானே மைண்ட்ல வச்சிருக்காங்க, நல்ல விஷயங்களை யாரும் வச்சுக்கிறது இல்லையோ, அது மாதிரி காட்டப்பட்டதுதான் அது எல்லாம். இப்போ வந்து சோஷியல் மீடியால ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்தது, ஈஸ்வரி கேரக்டர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, இதுக்கப்புறம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்புறமா பார்த்தா எந்திரிச்சிட்டாங்க, திருப்பி அவங்களை விரட்டுறாங்க. சோ எந்த மாதிரி ரூமர்ஸ்? அது கனவுன்னு தான் காமிச்சிருக்கோம். ரூமர்ஸ் ஆல்வேஸ் ரூமர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் போய் நான் அதுக்கு இப்போ பதில் சொன்னேன்னா கதையினுடைய பின்பகுதி பிரச்சனையாகும். இப்போ அவங்களும் அது சொல்லலை இல்லையா, அவங்க அந்த சீரியலை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலை இல்லையா. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், சீரியல் ஆரம்பிக்கிற போதே நடந்த விஷயம் அது. அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு, அவங்களுக்குன்னு பர்சனல் விஷயம் இருக்கு, அவங்களுக்குன்னு சில மாற்றங்கள் வாழ்க்கையில நிகழ வேண்டிய சூழல் இருக்கலாம், எதை இருக்கலாம். இது நான் சொல்லணுன்ற அவசியம் வந்து இப்போ இல்லை. ஏன் இல்லைன்னா, இது அது முடிந்த பிறகு அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு முடிவு வந்து அப்படியே அந்த கதாபாத்திரம் மாறினாலும் நாங்கள் இன்னொரு கேரக்டராக ஏதோ கண்டினியூ ஆகலாம். இப்படியெல்லாம் நடக்குது இல்லை சீரியல்ல. இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ நடிச்ச பொண்ணு தானே இப்போ மாறி நடக்குது. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் பொழுது இவங்க இப்படியே அப்படித்தான் நடக்க போகுது நான் சொல்லலை, சொல்றேன். ஏதோ இவங்க வந்து கற்பனை பண்றாங்க, அதை வந்து செய்தியா தம்ப்நெயில்ல போடும்போது அவங்களுக்கு வியூஸ் கிடைக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு 10,000 15,000 அது வியாபாரம் ஓடுதுன்னா சந்தோஷம் தான். ஈஸ்வரிய இவர் தான் கொண்டுட்டாருன்னு சொல்லாம இருந்தா சரி, இவங்க தான் சேர்ந்து உண்மையிலே கொண்டுட்டாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லாம இருந்தா சரி. மற்ற ரூமர்ஸ் எல்லாம் ஓகே. ஏன்னா அதை சார்ந்தும் நிறைய விஷயங்கள் வந்துச்சு. என்ன அடி வாங்கிட்டே இருக்காங்க, கடைசியில எப்பயாவது கொஞ்சம் எழுந்து வருவாங்க, கேரக்டர்ஸா சொல்றேன், ஃபீமேல் கேரக்டர்ஸ், கடைசியில பார்த்தா செத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருந்தது.
அண்ட் அதனாலதான் இந்த விஷயங்கள்லாம் இவங்க ஒண்ணு கதைனா கதையா பார்க்கணும், இல்லைன்னா யதார்த்த வாழ்க்கையை பார்க்கணும். யதார்த்த வாழ்க்கையை எடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். யதார்த்த வாழ்க்கை மாதிரி இருக்கும், யதார்த்த வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்க. அதனால இவங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி தொடர்ந்து உரையாடட்டும். அவங்களே ஒருவேளை அதுல எனக்கு நல்ல பாட்டு தான் நான் எடுத்துக்கிறேன். அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், எங்களுக்கு நோக்காது. இவங்க கற்பனை பண்ண எதுவுமே அதுல இல்லை. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டுகளுக்கு போற வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இவங்க கற்பனை பண்றது எதுவுமே இல்லை. அது அன்று ஒரு தமிழ்ல போட்டிருந்தாங்க, அன்று நடந்த கொடூரம், அதாவது படப்பிடிப்பு. இது நந்தினி கதறி சொன்ன உள்ள பார்த்தா உடனேங்க இவங்க ஆர்வமா போய் அதை பார்க்கணும்ல. ஏதோ நாங்களாம் சேர்ந்து ஈஸ்வரி அடிச்சுக்கிட்டோம், அது ஏதாவது கனிகாவை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதனால அவங்க வெளியே போய் தகராறு ஆயிடுச்சு இல்ல இன்னும் ஏதோ ஒன்று போடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அது உள்ள ஒண்ணும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது. அதனால எங்களுக்கு தெரியும், இது இப்ப சொல்லணும்ன்ற அவசியமும் இல்லை. ஆமா, அபத்தமா இருக்கும் அது. அதாவது வந்து எல்லாருக்குமே ஒரு இது இருக்குங்க இந்த உலகத்துல. ஒவ்வொரு சூழ்நிலை அவங்க பர்சனல் சூழ்நிலையே இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் அவங்க போறதுக்கான சூழ்நிலை வரலாம், வராமலும் இருக்கலாம். இது அந்த நேரத்துல தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, கரெக்ட், வேலிட் தான் சார். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எல்லா டைமும் பார்த்தா கல்யாணம் தான் சென்டரா இருக்கு. இப்ப வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பட் ஸ்டில் இங்க ஒரு கல்யாண பிளான்ஸ். எல்லா டைமும் கல்யாணம் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பண்ணணும், கல்யாணம் அங்க பிரச்சனை இல்லை, எங்க இதுல கல்யாணமே பிரச்சனை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ஆணுடைய ஈகோ நம்ம குணசேகரன்ற கதாபாத்திரம் அந்த தனிப்பட்ட ஆளுடைய ஈகோனால ஒரு குடும்ப சித்திரவதைப்படுது. அவர் தம்பிகளையும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணி வளர்த்து வச்சிருக்காரு. அந்த குடும்பம் அப்படி ஒரு வேலையை செய்யுது. அதனால அப்படிப்பட்ட தனிப்பட்ட தன் மகள்னு கூட பார்க்காம தன்னுடைய புத்திசாலித்தனத்தால, எங்க பகுதியில நிறைய ஒருத்தர் சொத்து அதிகமா இருக்கு, இப்ப அது யாரும் பண்றது, இப்ப படிச்சாதான் பண்றாங்க. அப்பெல்லாம் சொத்து அதிகமா இருந்தா போதும், அந்த பையன் படியேறி கல்யாணம் பண்ணி கொடு, பொண்ணு வயசுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடு. இப்ப ஒரு சமீபத்துல 20-22 வயசு பொண்ணுகள் எல்லாம் கல்யாணம் பண்றது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எனக்கு அவனோட சம்பந்தம் பண்றது மூலமா, என் குடும்பம் சேரது மூலமா எனக்கு ஒரு அரசியல் இது கிடைக்க போகுது. இப்படியாக திறந்தாங்க என்ன நடந்துட்டு இருக்கு ரூரல்ல. நீங்க பார்த்தா ஆமா, எத்தனை கல்யாணங்கள் அப்படி நடந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா? நிறைய நடந்துட்டு. அந்த களத்துடைய கதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, அது கல்யாணமே இங்க மேட்ரு இல்ல, காது குத்தா இருந்தாலும் இதான் மேட்ரு. ஒரு மேல் ஈகோ பண்றாரு, வீம்புக்கு பண்றாருங்கிறதா மேட்ரு. ஓகே, இன்னொரு கமெண்ட் வந்து ரீசன்ட் ப்ரோமோஸ்ல பார்க்க முடிஞ்சது என்னன்னா, இந்த சீரியலோட ஹீரோ வந்து ஜீவானந்தமா அப்படின்றதுதான். ஏன்னா அவர் தான் வந்து கடைசியில ஒரு என்ட்ரி கொடுத்து எல்லா பிரச்சனையும் சார்ட் பண்றாரு. சோ கரெக்ட், படத்தோட கேரக்டர் எங்கேயுமே கிடையாது. ஓகே, இந்த மொத்த 1000 எபிசோட்ல 50 எபிசோடுகள் தான் அந்த கதாபாத்திரம் வந்துடும். ஆனா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல பிரச்சனைகள்லாம் அவர் தான். பிரச்சனை யாரு ஹீரோங்கிற இந்த கதையில யாரும் சொன்னோம் அப்படி கிடையாது. இது வந்து ஹீரோயின் ஓரியன்ட் ஆஃப் டெலிவிஷன்ல இருக்கும், அவங்கள ஹீரோவா வச்சுக்கணும். நான் ஹீரோயின் வந்து துப்பாக்கி எடுத்து சுடுறா, இவர் எங்க வந்து காப்பாத்திருக்காரு, எங்க காப்பாத்திருக்காரு. ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு உதவி பண்ணியிருக்காங்க. அது பண்ண ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு எங்களை கூட்டு வாங்கன்னு சொல்லி இவன் இங்க சட்ட போராட்டம் நடத்துறா. அந்த ஜனனியும் பெண்கள் ஹாஸ்பிட்டல்ல ஈஸ்வரி இருக்கா, அங்க போறா சூப்பர். நான் வந்து ஏமாத்தணுமா பெண்களை? அவங்க வந்து எல்லா இடத்துலயும் உட்காந்து எல்லாரையும் அடிக்கிறாங்க. ரொம்ப இயல்பா எவ்வளவு தூரம் முடியுமோ. ஆமா, இப்ப கூட என்ன மொத்தமே பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ல அது வந்ததே எப்போ வந்தது, அந்த கதாபாத்திரம் வந்ததே எப்போ வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் வந்து 1000 இணைந்த எதிர்நீச்சல் வந்து 1000 எபிசோடு வரப்போம், 750. அதுல மொத்தம் பார்த்தா அது ஒரு 20 எபிசோடு வந்துருக்கு. அந்த கேரக்டர் சொல்ல கதை அம்சம்னா என்ன நினைச்சுக்கிறேன்னா, அவர் டைரக்ட் அப்படி நினைச்சிருந்தா நான் ஃபுல்லா நடிக்கலாம். என்னக்கா எல்லா சீரியல்லையும் நான் முன்னாடி கோலங்கள் முடிச்ச பிறகு நீங்க மெயின் லீடா நடிக்கணும்னு கேட்ட பொழுது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி மாதவின்ற சீரியலே நடிக்க மாட்டேன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு நான் இந்த சீரியல் நடிச்சேன், சின்ன சின்ன இதை தவிர பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் நான் 5-6 சீரியல் பண்ணியிருக்கேன், 1-2 கேரக்டர்ஸ் கூட கம்மியான போர்ஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து எதிர்நீச்சலையும் தொடர் நடிக்கல நான். இதுதான் இவங்க புரிதல் வந்து இவங்களுக்கு இல்லை, பாவம். ரெண்டாவது வந்து ஹீரோயின்னா என்ன வேலை செய்யணும்? அந்த அருவாளை வச்சுக்கிட்டு சேர்த்து அருவாளை கோவத்துல எடுத்து வெட்ட போனா பரவாயில்ல, அவ சமையல்ல இருப்பா, திடீர்னு கண்ணு எடுத்து சொல்லுவாளுங்க. சீரியல்ல என்னென்னமோ பண்ண வைப்பாங்க அந்த பெண்களை, குடும்ப பெண்கள் காமிச்சு ஃபுல் மேக்கப் போட்டு செயின் இதெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டா? அது பெண்களை அசிங்கப்படுத்த அழகு. ஏங்க பெண்கள் வந்து பெட்ரூம்ல எந்திரிக்கும் போதே நகையோட எந்திரிச்சு அப்படியே வந்து நிக்கிற பெண்களை அவமானப்படுத்துறதாங்க அது. பெண்ணின் போல் சேலை உடுத்தி கொள்ள வேண்டும், அழகா நகை போட்டுக்கிட்டு நல்லா பூ வச்சுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு 24 மணி நேரம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ எல்லா வேலையும் செய்கின்றது அவமானம். இதுதான் பெண்களை அவமானப்படுத்துது, இதுதான் பெண்களை அவமானப்படுத்துது. உன் ஆடையே இதுதான், நீ இந்த ஆடையில இருந்து நீ எல்லா விஷயங்களும் பண்ணணும். நீ இதெல்லாம் துப்பாக்கிலாம் எடுத்து சுடு, ஆனா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் சுடணும். இது என்ன மாதிரியான இது என்ன ஒரு சிந்தனை போக்கு இருக்கும்?
அப்படியெல்லாம் இல்லை. இப்போ ஹீரோயினை காட்டுறோம், அவளுக்குன்னு ப்ராக்டிக்கலா சில விஷயங்கள் இருக்கு. அவள் போக வேண்டிய இடங்கள்னு ஒரு சில விஷயங்கள். அவள் குடும்பத்தில் இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ ஜனனிங்கிற கேரக்டரை காட்டுறோம், அவள் தான் ஃபைட் பண்ணா, அவள் தான் எடுத்துட்டு போனா, அவள் தான் ஈஸ்வரியை கொண்ட சேர்க்கிறா, அவள் தான் அதுக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டு வந்து இந்த கேஸை விடக்கூடாதுன்னு நடத்துறா. பண்ணும்போது அவள் ஒருத்தியாவா எல்லா இடத்துலையும் பண்ணுவா. அவள் சார்ந்த சப்போர்ட்டர்கிட்ட சில உதவிகள் எதிர்பார்ப்போம். இவர் ஏன் பண்றாருன்னு காரணம்னா, ஈஸ்வரிக்கு ஒரு காலத்துல பழக்கமான ஒரு நபருங்கும் போது ஒரு அந்த மனிதர் வந்து ஈஸ்வரி பாதிப்பு இருக்கும்போது உதவணும்னு நினைச்சு வருவாங்க. இப்படிதான் எல்லா கேரக்டர்ஸும் இருக்கும். ஹீரோன்றது டெலிவிஷன் சீரீஸ்ல அப்படி இல்லை. இது பெண்கள் சார்ந்த கதைகள் அதிகமா இருக்கிறதுனால ஹீரோனா ஆண்பால் அப்படி சொல்ல வரும். மெயின் அதுதான் பண்ணும், அந்த பொண்ணு பண்ணும். மெயின் லீடு வந்து எல்லா அதிபுத்திசாலியா இருப்பாங்க. ஆனா சேலை கட்டி லிப்ஸ்டிக் போட்டு பட்டு சேலை கட்டி தான் அதிபுத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால வந்து இது வந்து சும்மா மொத்தம் நீங்க எபிசோட்ஸ் பார்த்தாலே இந்த 1000 நெருங்கிட்டோம். 1000 எபிசோட்ல மொத்தம் ஒரு 60-70 எபிசோடு வந்திருந்தா கூட அதிகம். அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம இதை இப்படி காட்ட நினைக்கல, பட் ஆனா மக்கள் இப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அது இந்த ப்ரொமோ பாக்குறாங்கல்ல, அடுத்து அவங்க கெஸ் பண்றாங்க. அந்த கெஸ் பண்றதுனால அது உடனடியாக அதை வெளிப்படுத்துறாங்க. கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எபிசோட் பாக்குறது கம்மி. அவங்கள ஓரளவு கதையை அப்படி புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அந்த ஹைலைட்ஸ் வருது. அப்புறம் நடக்கிறத அப்படியே வேற காமிக்கிறோம். இப்போ அவங்க எழுந்துட்டாங்கன்னா அது எதுக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க. சினிமாவில் சில விஷயங்கள் நம்ம பழக்கப்பட்ட விஷயத்தையே காமிப்போம், சில விஷயங்கள் வாழ்வியல் வித்தியாசப்பட்டதும் இருக்கும். டெலிவிஷனில் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஏன் அறிவை முழுக்க அங்கே பூத்தவே முடியாது. நான் வந்து அந்த நிலைக்கு போக முடியாது. அது ஏன்னா 5 விதமான ஆடியன்ஸ் ஒரு வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க சூஸ் பண்ணுறது யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமா அது இதில் அது அப்படி பிஸியாக இருக்கிறதுனால இவங்க வயசானவங்க பார்க்கறது போதும். ஸோ இவங்களை வந்து உடனடியாக நான் பார்த்த அந்த சினிமா, நாங்கள் படித்த சீலக்கியம் இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட காட்டணும்னாலும் புரிதல் கம்மியாக இருக்கும். அதை பார்த்துட்டு இது பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நிறைய பேட்டிகளை சொல்லி. ஆனால் அவங்க கம்மி, அவங்க டிஆர்பிக்கு உதவுறவங்க கம்மி. டிஆர்பி பாயிண்ட் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஆமா. இவங்க ஆடியன்ஸ் வந்து ரசனை மேம்பாடு அடைய எங்களுக்கு நான் பண்ணுவேன், அதை நல்லா பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. அந்த ரசனை மேம்பாடுக்கு உட்பட்டு முடிந்த அளவு பண்றோம்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஆமா. ஃபைனலா ஒரு क्वेश्चन என்னன்னா, இப்ப டிட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சமீப காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு குடும்பமா வாழணும், குடும்பத்துக்குள்ள இருந்து எல்லாரையும் திருத்தணும், அவங்க நமக்கு கெட்டது நினைச்சாலும் அவங்க கூட இருந்து பழகணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து சில படங்கள்லயும் பார்க்க முடியுது, அண்ட் சீரியஸ்லயும் அதுதான் காமிக்கப்படுது. ஒருவேளை அந்த டிட்டாச்மெண்ட்டை வந்து நார்மலைஸ் பண்ணா என்ன அப்படின்ற ஒரு கேள்விதான் வருது. ஏன் தனியா போய் இருந்துட்டா என்ன, அவங்களுக்கு தான் நம்மள பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்துல சூழல்ல வாழணும், போராடி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கல்வி வளர்ச்சி அடைய, வேலை வாய்ப்புகள் பெருக பெருக சேர்ந்து வாழ்வது கடினம். ஏன் அப்படின்னா, சிந்திக்கிறதும் செயல்படுத்துறதும் என் வேலை. ஒரு நாள் ஃபுல்லா வீட்டில் இருக்கிறதுங்கிறது வேற, வீட்டு வேலைகள் மட்டுமே எனக்கு ஒதுக்கப்பட்டதா பெண்கள் நம்பின காலம் வரைக்கும் அது ஓகே. எனக்கு வேலை வெளியே இருக்கு, வீடு எனக்கு அமைதியா இருக்கும், வீட்டில் வந்தா கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஆனால் நான் வரும்போது இந்த இருக்க மனநிலையில இருந்து அவங்க என்னை எதிர்கொள்ளும் போது அங்க முரண் ஏற்படும். அங்க ஒரு போராட்டம், இங்கே வீட்ல போராடணும் அப்படின்றது. அது அவங்க அது பெரியவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அங்கிருந்து வர்றாங்க, வேலையை பார்த்துடுறாங்க, நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். அப்புறம் அவங்க பேசுற சப்ஜெக்ட் வேற. இப்ப நாங்க எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா, நான் பேசுற சப்ஜெக்ட் வேற, என் பசங்க பேசுற சப்ஜெக்ட் வேற, எங்க அம்மா பேசுற சப்ஜெக்ட் வேற. ஏன்னா சப்ஜெக்ட்னா எதிர்பார்க்கிற உரையாடலே வேறையா இருக்கு, கான்வர்சேஷனே வேறையா இருக்கு. ஆனால் நான் எங்க அம்மாவுடைய கான்வர்சேஷன்ல வளர்ந்து தாண்டி வந்துட்டேன். என்னுடைய பசங்க என்ன தாண்டி அவங்க போயிருக்காங்க. ஆனால் இந்த 3 பேரும் ஒன்னா உட்காந்து உரையாடல் பண்றது இப்ப சிக்கல். பிரச்சனை இல்லாம உரையாடல் பண்றது. ஆமா, பிரச்சனை இல்லாமல் இல்ல, உரையாடலே சிக்கல். ஓகே. ஏன்னா உரையாட ஆரம்பிச்சாலே சிக்கல் வரும். ஏன்னா எக்ஸ்போஷர் வேறையா இருக்கு. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு வீட்டுல இருந்தாங்க, ஒரே மாதிரியான கல்வி முறை, ஒரே மாதிரியான உணவு முறை, ஒரே மாதிரியான ஒருத்தர் யோசிக்கிறதே எல்லாரும் ஒரே மாதிரி சூழல். வெளியில போய் அந்த வீட்டுல வயல்ல வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்போ இவர் அறிவும் அவங்க அறிவும் ஒரே மாதிரி இருந்துச்சு. அப்போ அதுதான் கூட்டு குடும்பமாக இருந்தது. அது நல்ல விஷயமாவும் இருக்கு, அது பிளஸ் நிறைய இருக்கு, மைனஸும் இருக்கும். இப்ப குழந்தைகள் பிறந்தா வளர்க்க முடியல அப்படிங்கிற சிக்கல்னாலதான் இப்ப பெண்கள் குழந்தைகள் வேணுமான்ற அளவுக்கு வந்துருவாங்க. கூட்டு குடும்பத்துலதான் அவங்க பாத்துக்குவாங்களே, உன் பொறுப்பு இன்னொருத்தர் ஒப்படைக்கிறது குழந்தைகளை அப்படின்னு சரியா இருக்காது. இப்போ குழந்தைய ஒண்ணு பெற்றுக்கிட்டாலே கஷ்டம், அதுவும் பெற்றுக்கிட்டு வளர்த்து அதுக்குள்ளே 2 வருஷம் இல்லை என் கேரியர்ல சிக்கலாயிடுமா, இல்ல நான் அதுக்கப்புறம் 5 வயசு வரைக்கும் 10-12 வயசு ஆகணும், அது கரெக்டா ஒரு பையன் வளர்ந்து அது வரைக்கும் ஒரு தாய் தன் பெண் வந்து 12 வயசு வரைக்கும் அவ இழந்துடணுமா, இப்படி கேள்விகளும் மேல வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு குழந்தைய சிக்கலிங்க 2வது குழந்தைக்கு போறதுன்றது வரும். இது கணவன் ஒத்துழைத்தாலும் ஒத்துழைக்கணும்,
2 பேருக்கு ஈக்குவல் தானே அப்படின்னு வந்தாலும் பரவாயில்ல, அதுவும் வர்றதுல சிக்கல் இருக்கலாம். இதனால நான் அது வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நீங்க சொல்ற கூட்டு குடுத்தனம் தாண்டி குழந்தைகளே நிறைய வேணுமான்ற அளவுக்கு வந்துருச்சு. இந்த மாற்றத்தை ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. இந்த கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் இப்ப எனக்கு சினிமா பார்க்கும்போது ஜாலியா இருக்கும். அவன் தியாகம் பண்றது ஜாலியா இருக்கும். டிட்டாச்மெண்ட் ஓகேங்கிறதெல்லாம் அது யதார்த்தம், அது நிகழ்ந்து தீரும். அது வேற வழியே கிடையாது. இவங்க நினைக்கிற மாதிரி திரும்ப போய் அவங்க உட்காரவெல்லாம் மாட்டாங்க. அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கலாம். ஆனா பாட்டு பாடினா தானே சந்தோஷம். அங்க ஆமா. இப்போ என்னுடைய அறை எப்படி இருக்கும்னு எனக்கு நான் நைட்டு வந்தேன்னா ஒரு பார்த்துட்டு கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் எழுதணும். என் அறை தனியா இருந்தால் தான் எனக்கு சாத்தியம். அந்த அறையில் நாங்கள் கூட்டு குடும்பம்னு 10 பேர் படுத்து தூங்க முடியாது. பசங்களா இருக்கும்போது தெரியாது. அதே வளர்ந்த பிறகு அவங்க அதை விடுங்க, ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் பெட்ரூம்ல எப்படி ஒரு கணவன் மனைவி குழந்தைய அவர்கள் கணவன் மனைவி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா அம்மாவுக்கு அவங்க வாழ்க்கை முறை எப்படி இதா இருக்க முடியாது. அப்போ அவங்களே இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, டக்குன்னு கல்யாணம் ஆகும்போது நீங்க ஒன்று பார்த்துக்கு அப்படி தனியா ஒரு வீட்டில் வச்சிடறாங்க. ஆனா இந்த மாதிரி யோசிச்சாலே இப்ப நம்ம வில்லன் கேட்டகரிக்கு போயிருவோமோ அப்படின்ற மாதிரி. பெண் யோசிக்க கூடாது, அந்த வீட்லயே யோசிக்கணும். பெண்ணா யோசிச்சு சொன்னோம்னா வில்லி ஆயிடும், அவர் யோசிச்சா ஹீரோ ஆயிடுவார். அவ்வளவுதான். அது என்னன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எடுத்தது போய் சொல்லக்கூடாது இல்ல, எனக்கு உங்க மேல கூட இருந்தாதான் அன்பு செலுத்துவாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தள்ளி இருந்தாலும் செலுத்தலாம், பட் அவங்களுடைய தனிமை ரொம்ப பாதிக்க நம்ம விடக்கூடாது. ஆனா இப்ப எனக்கெல்லாம் நல்லா வந்துடுறோம். இப்ப எங்க ஊர்ல வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எங்க அம்மாட்ட உரையாடல முடியவே சிக்கலும் இருக்கு, உரையாட முடியல. நான் எனக்கும் டைம் இல்லைன்னு சொல்றேன், எங்க உறவுகள்லயும் டைம் இல்லை, எல்லாருக்கும் டைம் இல்லைங்கும் போது அவங்க தனிமைப்படுத்தப்படுதல் ஒரு சிக்கல் தான். அது வராம என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதா அங்க முக்கியம். நீங்க என்னதான் ஒருத்தர காசை கொடுத்து ஒரு கேர்டேக்கர் வச்சாலும் அவங்களுக்கு அந்த இழப்பு தெரியும், அது ஏஜ் ஃபேக்டர். அதை கன்சிடர் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும், அது வேற. ஆனா கூட்டு குடும்பம்னு போட்டெல்லாம் இழுத்து யாரும் வாழ்றதுங்கிறது சாத்தியமே இல்லை. அது தேவையில்லை. அது வாழ முடிஞ்சா சந்தோஷம். இவ்வளவு முரண்களின் மூட்டையா இருந்ததுன்னா சங்கடம். ஓகே, எஸ், கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.